திருமணமாகி சில வருடங்கள் குழந்தை இல்லை என்றால் தம்பதிகள் எங்களை பார்க்க வருகிறார்கள். அவர்களுக்கு IUI அல்லது IVF சிகிச்சை பற்றி நாங்கள் விளக்கி கூறுகிறோம். இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம். நான் டாக்டர் சித்ரா, அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையத்தில் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவராக பணியாற்றுகிறேன். IUI என்பதை நாம் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் என்று கூறுகிறோம். ஒரு பெண் மாதவிடாயாகி 2 அல்லது 3வது நாளில் எங்களை பார்க்க வருகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு பேசல் ஸ்கேன் என்ற ஒரு ஸ்கேன் செய்கிறோம். இந்த ஸ்கேன் பரிசோதனையிலே நார்மலாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு மாத்திரை கொடுப்போம். பிறகு ஊசி மருந்துகள் போடுவோம். இதிலே 2 அல்லது 3 முட்டைகள் வருகிற பொழுது நாங்கள் அது கிட்டத்தட்ட 1.8 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறதா என்று பார்க்கிறோம். அப்பொழுது ட்ரிகர் என்கின்ற ஊசியை நாங்கள் செலுத்துவோம். இந்த ஊசி போட்ட பிறகு 36லிருந்து 40 மணி நேரத்திற்குள்ளாக கணவரை வரவழைத்து அவருடைய உயிரணுக்களை எடுத்து அதில் ப்ராசஸ் செய்து அதில் இருக்கக்கூடிய வீரியமான வடிவம் நன்றாக இருக்கக்கூடிய உயிரணுக்களை பிரித்தெடுத்து ஒரு பெண்ணின் கருப்பைக்குள்ளே கருப்பை வாய் வழியாக ஒரு சன்னமான டியூப் வழியாக கருப்பையின் உள்பகுதியிலே இந்த விந்தணுவை நாங்கள் செலுத்துகிறோம். இதற்கு பேர் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் என்பது. இது மிகவும் எளிமையான சிகிச்சை முறை. இதை மீண்டும் மீண்டும் நாம் செய்யலாம். செலவு குறைவானது. கிட்டத்தட்ட மீண்டும் மீண்டும் செய்கிற பொழுது இவர்களுக்கு ஒரு 20% மேலாக கூட வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதில் நாம் செய்வதெல்லாம் உயிரணுவை பிரித்தெடுத்து உள் செலுத்துவது தான். மற்றபடி முட்டை வளர்வது, வெடிப்பது, அது கருக்குழாயிலே வருவது அனைத்தும் ஒரு பெண்ணின் உடலுக்குள் நடக்கிற விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த சிகிச்சை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இருப்பதில் மிகவும் எளிமையான சிகிச்சை முறை, நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய சிகிச்சையாகவும் இது அமைகிறது. அடுத்தது, பெண்களுக்கு IVF சிகிச்சை வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு சிலருக்கு பரிந்துரை செய்கிறோம். IUI சிகிச்சையிலே அந்த பெண்ணிற்கு நல்ல முட்டை வர வேண்டும். கணவனுடைய உயிரணு கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கு மேலாக 10-15 மில்லியன் இருந்தால் இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். ஒரு கருக்குழாயாவது அவருக்கு நன்றாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் இருந்தால்தான் IUI சிகிச்சை செய்ய முடியும். அதுவே ஒரு பெண் வயதாகிவிட்டது, அவருக்கு முட்டை அளவு குறைவாக இருக்கிறது அல்லது உயிரணுக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது, 5 மில்லியனுக்கும் கீழே இருக்கிறது, 2 கருக்குழாயும் அடைபட்டு இருக்கிறது, இந்த பெண்ணிற்கு பல முறை நாம் IUI சிகிச்சை செய்திருக்கிறோம், ஆனாலும் வெற்றி வாய்ப்பு இல்லை. இவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக IVF சிகிச்சையை தான் உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்பார். IVF என்றால் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்கிறோம். இதிலே மாதவிடாயாகி 2வது நாள் வருகிற பொழுது அவருக்கு வேணும் என்கிற ஹார்மோன் சிகிச்சை பரிசோதனைகள் எடுக்கிறோம். அவை அனைத்தும் நன்றாக இருக்கிறது என்றால் இவர்களுக்கு விலை அதிகமான ஊசி மருந்துகள் அதிக டோஸிலே போட வேண்டியிருக்கும். IUI சிகிச்சையில் 2-3 முட்டை இருந்தால் போதுமானது. ஆனால் இந்த IVF சிகிச்சையிலே இருக்கின்ற அனைத்து முட்டைகளையும் வளர வைப்பதற்காக ஊசிகள் 10 நாட்கள் போடுவார்கள். தினமும் அவர்கள் ஊசி போட வேண்டும். அப்பொழுது நாம் ஸ்கேன் பரிசோதனையில் அவர்களுடைய முட்டை எப்படி வளர்கிறது என்பதை மருத்துவர் பார்ப்பார். அதில் 1.7, 1.8 மில்லிமீட்டர் அளவிற்கு வருகிற பொழுது அவர்களுக்கும் ட்ரிகர் என்கின்ற ஊசி போடப்படும். இந்த ஊசி போட்டதற்கு பிறகு 35 அல்லது 36வது மணி நேரத்திலே இவருக்கு சிறிய அளவு மயக்கம் கொடுத்து ஸ்கேன் மூலமாகவே சன்னமான ஊசி மூலமாக இந்த முட்டைகள் அனைத்தையும் வெளியில் எடுப்பார். இந்த வெளியில் எடுக்கப்பட்ட முட்டைகள் அடுத்து கணவரின் உயிரணுக்களோடு ப்ராசஸ் செய்யப்பட்ட உயிரணுக்களோடு சேர்க்கப்படும். இது எண்ணிக்கை நன்றாக இருக்கிறது கணவரின் உயிரணுக்கள் என்றால் IVF என்ற சிகிச்சை செய்யப்படும். இதிலே ஒரு கல்ச்சர் பிளேட்டிலே முட்டை மற்றும் உயிரணு இரண்டையும் அருகருகே வைக்கிற பொழுது இயற்கையான முறையிலே அது உள் சென்று கருவை உருவாக்குவது தான் IVF என்று சொல்கிறோம். ஒருவேளை அவருக்கு உயிரணுக்கள் குறைவு, அவருக்கு 1-2 உயிரணுக்கள் தான் இருக்கிறது என்கின்ற பொழுது அடுத்த சிகிச்சையான ICSI என்கின்ற மெத்தட் உபயோகப்படுகிறது. ICSI என்றால் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் என்பது. இதில் ஒரு முட்டையை எடுத்துக்கொண்டு அதிலே ஊசி மூலமாக உயிரணுவை உள் செலுத்துவது. இதற்காக தனியான ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாக மேனிப்புலேட்டர் மூலமாக இது உள் செலுத்தப்படும். இந்த கருவிகள் அனைத்தும் விலை அதிகமானவை. இதை செய்யக்கூடியது இயற்கைக்கு மாறாக நாம் வெளியில் எடுத்து செய்கிற பொழுது அந்த வயிற்றுக்குள் கருப்பையில் இருக்கக்கூடிய அதே சீதோஷ்ண நிலையை நன்றாக இரண்டும் உள் சென்று சேருகிற அளவிற்கு அந்த என்விரான்மெண்ட் என்று சொல்லும் IVF லேப் அண்ட் IVF ஓட்டியிலே நாம் மூச்சுக்காற்றை கூட சுத்தம் செய்து மீண்டும் உள் செலுத்துகிற அளவிற்கு லேமினார் ஏர்ஃப்ளோ என்கின்ற அமைப்பு இருக்கும்.
அதில் நாம் செய்கிற அனைத்து சிகிச்சை முறைகளும் மிகவும் சுத்தமான என்விரான்மெண்ட்டில் செய்ய இன்குபேட்டர் என்கின்ற சாதனம் நம் கருக்குழாயில் எப்படி உயிரணுவும் முட்டையும் இணைகிறதோ அதுபோல முட்டை உயிரணு இணைய உபயோகமாக இருக்கிறது. கருப்பை எப்படி தற்காத்து அந்த கருவை வளர்த்துகிறதோ அதே போல் வளர்த்த உதவுகிறது. இதில் 2, 3 அல்லது 5 நாட்கள் வளர்ந்த இந்த கருவை நாம் டிரான்ஸ்ஃபர் செய்கிறோம். இது கருப்பைக்குள்ளே உள் வைக்கிறோம். இதை உடனடியாக வைத்தால் இதை ஃப்ரெஷ் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்கிறோம். ஒரு சிலருக்கு அதிகமான ஹார்மோன் அளவு இருக்கிறது. அவர்களுக்கு இந்த கருவை வைத்தால் ஹைப்பர்ஸ்டிமுலேஷன் வரும் என்கிற சூழ்நிலை இருக்கிற பொழுது 2 மாதங்கள் உரை நிலையிலே வைத்துவிட்டு பிறகு அதை ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் என்கின்ற முறையிலே கருப்பையிலே செலுத்துவதும் உண்டு. ஒரே டைமில் 3 கருக்களாவது நாங்கள் உள்ளே வைப்போம். அதிகமாக இருக்கக்கூடிய கருவை நாம் கிரையோ ப்ரிசர்வேஷன் என்கின்ற சாதனத்திலே பாதுகாத்து வைக்கிற பொழுது மீண்டும் அதிகமாக எத்தனை கரு இருக்கிறதோ 3 அத்தனை முறை நாம் திரும்பவும் இந்த ஐவிஎஃப் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் மூலமாக மீண்டும் சிகிச்சையை தொடர முடியும். எனவே இந்த செலவு அதிகமாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு IUI சிகிச்சையை விட மிக அதிகம். கிட்டத்தட்ட 50-60% ஒரு தடவை வைக்கிற பொழுது இருக்கும். இந்த கிரையோகானில் இருக்கக்கூடிய ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை திரும்ப நம்ம வைக்கும் பொழுது குமுலேட்டிவ் ப்ரெக்னன்சி ரேட் என்பது கிட்டத்தட்ட 70% கூட வந்துவிடும். எனவே IUI சிகிச்சை ஒரு சிலருக்கு செய்ய முடியும். அதில் முடியாதவர்களுக்கு IVF சிகிச்சை தேவைப்படுகிறது. இதில் வெற்றி வாய்ப்பு அதிகம். நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய சிகிச்சையாக இப்பொழுது மாறிவிட்டது. இதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த IVF சிகிச்சை இல்லை என்றால் ஒரு சிலருக்கு குழந்தையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது 2க்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மருத்துவர் என்ன அறிவுரை சொல்கிறாரோ அதை கேட்டு பயன்பெறுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு கேட்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.